தேவன் நமக்கு ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறாரு. அந்த திட்டத்தை என்னால பார்க்க முடியாது, அதை விசுவாசத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா அதோ எனக்கு முன்னாடி அம்மா உட்காந்துக்கிறாங்க, நீங்க உட்காந்துக்கிறீங்க, எல்லாம் என் கண்ணுக்கு தெரியுது. நான் ஒரு தீர்மானத்தை எடுத்துடுறேன். சுவற்றுக்கு அந்தாண்ட என்ன இருக்குதுன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. இப்ப சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் தேவன் கொடுத்த தீர்மானம் ஒட்டுமொத்த உலகத்துக்காக கொடுத்தது. ஆனா தேவன் தன்னுடைய தீர்மானத்தில் வைத்திருக்கிற அவருடைய எதிர்கால திட்டங்கள், எதிர்கால சித்தங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய கண்களினால அதை காண முடியாதபடிக்கு இந்த சுய புத்தினால எடுக்கிற தீர்மானம் தடை செய்து விடுகிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? தேவன் நமக்கு ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறாரு. அந்த திட்டத்தை என்னால பார்க்க முடியாது, அதை விசுவாசத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா அதோ எனக்கு முன்னாடி அம்மா உட்காந்துக்கிறாங்க, நீங்க உட்காந்துக்கிறீங்க, எல்லாம் என் கண்ணுக்கு தெரியுது. நான் ஒரு தீர்மானத்தை எடுத்துடுறேன். சுவற்றுக்கு அந்தாண்ட என்ன இருக்குதுன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. இப்ப சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் தேவன் கொடுத்த தீர்மானம் ஒட்டுமொத்த உலகத்துக்காக கொடுத்தது. ஆனா சாராள் எடுத்த தீர்மானம் தன் வீடு கட்டும்படிக்காக. கடைசியா நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவ வீடு கட்டப்படல. அவளால உருவாக்கப்பட்ட ஒரு சந்ததி உலகத்துல இன்றைக்கு நம்ம தான் கேள்விப்படுறோமே, எல்லா அநியாயங்களுக்கும், எல்லா அட்டுழியங்களுக்கும், எல்லா மிருக குணமான காரியங்களுக்கும் மூல காரணமா அமைஞ்சு போயிடுது. அப்போ தேவன் சொல்றாரு, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்குள்ள, எனக்குள்ள அப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கிறது. அந்த சுபாவத்தை நான் எடுத்து உங்களை இன்றைக்கு நான் விடுதலையாக்க போகிறேன். கரங்களை தட்டி சொல்லுங்க. நான் மாத்திரம் நல்லா இருக்கணும், நான் மாத்திரம் ஜெபிக்கணும், நான் மாத்திரம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், நான் மாத்திரம் சுகம் அடையணும், நான் மாத்திரம் வாழணும், நான் மாத்திரம் வார்த்தையை கேட்கணும், நான் மாத்திரம் சபைக்கு போகணும். சுயநலம். நான் எழுந்து சென்று, நெகேமியா சொல்றான், எழும்பி கட்டுவோம் வாருங்கள். நெகேமியா சொல்றான், எழும்பி கட்டுவோம் வாருங்கள். எழும்பி கட்டணும் பாருங்களேன். ஆமென். அப்ப அந்த சுயநலத்தை நீங்க உடைச்சி வெளியே வரணும், சுய புத்தியை உடைச்சி வெளியே வரணும். தேவனுடைய காரியத்துல நம்முடைய கண்கள் விரிவாக்கப்படணும், கண்கள் திறக்கப்படணும். பாருங்க, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, வேதத்துல இருக்கிற மகத்துவங்களை காணும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் கர்த்தாவே. ஏன்? நான் வாசிக்கிற ஒரு வசனம் தான் என் கண்ணுக்கு தெரியும். இந்த வேதத்துல கோடான கோடி மகத்துவங்களை தேவன் மறைச்சு வச்சிருக்கிறார். அப்ப அந்த சுய புத்தியிலிருந்து நம்ம வெளியே வரணும். அல்லேலூயா. ஒரு கழவனும் ஒரு கேள்வியும் எடுத்த ஒரு தவறான தீர்மானம் ரெண்டு பெரும் ஜாதிகளை இன்னைக்கு தேசத்துல உருவாக்கி அதனால எவ்வளவு அநியாயங்கள் நடந்து கொண்டு இருக்குது பாருங்க. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய சீர்கேடுகளுக்கும் இந்த சாராய் எடுத்த ஒரு தவறான தீர்மானம். அப்ப இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் தான், தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகள் தான், அவங்களுடைய நடத்தையில எந்த தவறும் கிடையாது, அவங்களுடைய சுபாவத்தில் எந்த தவறும் கிடையாது, அவர்கள் ஜெபிக்கிறது எந்த தவறும் கிடையாது. ஆனா அவங்க எடுக்கிற சில தீர்மானங்கள், சுயத்தோடு எடுக்கிற தீர்மானங்கள். ஆமென். கற்பனை பண்ணி பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுயமா ஒரு சிந்தனை எடுத்திருந்தாருன்னா அவர் பிதாவை விட்டு வர வேண்டிய வேலை கிடையாது. அவருக்கு அங்க என்ன குறைவு இருந்தது? அவர் பூமிக்கு வந்தாரு. தன்னுடைய சுயத்தை தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சர்வ லோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக இறங்கி வந்தாரு. அதுல என்ன வெளிப்படுதுன்னு சொன்னா, அதுல அவர் வைத்திருக்கிற அன்பு, அது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அவர் அந்த அன்பை வெளிப்படுத்தினார். ஒரு பொது நலத்தை அவர் அதுல வெளிப்படுத்தினார். அப்ப இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம ஒரு சுயநலத்தோடு கூட இருக்கிறோம் பாருங்களேன். நாம நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும், என் புள்ள தான் அதை செய்யணும். இந்த சிந்தனைகள் வேணாம் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, அதுல இருந்து நான் உங்களை இன்றைக்கு விடுதலை ஆக்குவேன்.